நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். ஜூன் மாதம் கும்பராசி மற்றும் கும்ப லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போறோம். நம்ம மாத பலன் பார்க்கறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. எது எது சாதகம், எது யூஸ் பண்ணிக்கணும், எதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே மேக்சிமம் லைஃபை ஸ்மூத்தா நம்ம எடுத்துட்டு போயிடலாம். நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. கும்பராசி அன்பர்களே, இந்த மாதம் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு. எக்ஸப்ட் ஒரு சின்ன விஷயம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது இருக்கு. ஆனா அதுல சிக்கிக்காம மட்டும் நீங்க இருந்துடணும். அது என்னன்றது நான் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்றேன். இந்த 8 to 10 நிமிஷம் உங்களுக்கானதுன்றது மனசுல நினைச்சிட்டு ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் நீங்க பாருங்க. சரி, பிசினஸ் சூப்பரா இருக்குங்க. நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நீங்க சாதிக்கணும், நீங்க யாருன்னு காமிக்கணும் அப்படின்னு ஜாப்ல இருக்கிறவங்களும் சரி, பிஸ்னஸில் இருக்கிறவங்களும் சரி, நீங்கள் அதை நோக்கி போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகவே இந்த ஜூன் மாதம் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபேமிலியிலே சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கிறவங்க கூட இப்போ எப்படி இருக்குன்னா, இல்லை நான் ஆஃபீஸ் போகிறேன், அப்போ தான் நிறைய நான் கற்றுக்க முடியும், நிறைய வைக்க முடியும், நான் நாலேஜில் நிறைய விஷயங்கள் நான் பார்க்கணும், நான் செய்யணும், வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். கும்பராசியினுடைய வின்னிங் சீக்ரெட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் கடகடான வேலைகளை செய்யறதோ எதுவுமே டிலே இல்லாம இருக்கிறவங்களுக்கு வெற்றி சூப்பரா இருக்கும். அப்படி இல்லாட்டி அது செய்ய வச்சிடுன்றதும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ சுத்தி நிறைய பேரோட மூவ் பண்ணி அதன் மூலியமா அப்லிஃப்ட்மெண்ட், ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட்றது சூப்பர். ஃபேமிலி உங்க நினைச்சு சூப்பர்ரா, நீ என்னடா இத்தனை நாள் போவே மாட்டேன், இப்போ ஒன்று போயிட்டே இருக்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ்டா அப்படின்னு சொல்லி உங்களை பாராட்டக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். அதுக்கு உண்டான சூழ்நிலையும் இப்போ உங்களுக்கு ஏற்படும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியில வெற்றி கிடைக்கும். அப்ப இந்த வெற்றியை பார்த்து ஓகே நான் நெக்ஸ்ட்டுக்கு போறேன்னு சொல்லி அற்புதமா போவீங்க. ஃபினான்ஸ் சூப்பரா இருக்கு. எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னா, சேவிங் செய்யற அளவுக்கு இப்ப சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாதம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுடைய தந்தை வழி, தாய் வழி எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அவங்களால உங்களுக்கு பெரிய நன்மைகள் வர்றதுக்கும், அவங்களுடைய சொத்துக்களால் உங்களுக்கு நன்மைகள் தேடி வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த பணத்தை வச்சு நீங்க புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுடைய ஐடியாஸை பிரம்மாண்டமாக்குறதுக்கும், உங்களுடைய நாலேஜ், டெக்னிக்கல் சப்போர்ட் எல்லாமே சூப்பரா, உங்களுடைய லேபரர் சப்போர்ட் எல்லாமே சூப்பரா இருக்கும். டீம் மெம்பர்ஸ், ஹெச்ஆர் எல்லாருமே உங்களை புரிஞ்சுக்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட் லெவல் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது சூப்பர். அதுக்கு என்ன பண்ணணும்? டக்குன்னு எல்லா வேலையையும் செய்யணும். எதுவுமே முடங்கி போய் உட்கார்ந்துடக்கூடாது. சோம்பேறித்தனம் ஆகவே ஆகாது. அப்படி இல்லாட்டி அதை தட்டி எழுப்பிடுவார் 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான்றது மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போறோம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, கும்பராசி அன்பர்கள் இப்போ அங்கே ரிமோட் இருக்கு அப்படின்னா யாரையோ கூப்பிட்டு ரிமோட் எடுக்க சொல்லாதீங்க, நீங்களே போயிடுங்க. யாராவது எடுக்க போனா நான் போய் எடுக்கிறேன்னு சொல்லுங்க. எதுலையுமே சோர்வு அடைஞ்சிடாங்க. சின்ன ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு யாரோ கல்யாணத்துக்கு போயிட்டு நான் டயர்டா இருக்கேன்னு தூங்குறவங்களாம் இப்போ மாட்ட போறீங்க. அது மட்டும் இல்லாம இருந்தா வெற்றி பல ரூபத்துல சூப்பரா இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா, இப்போ வளர்ச்சி, ஃபேமிலிக்காக வளர்ச்சி, உங்களுக்காக வளர்ச்சின்றது சூப்பராக இருக்கும். எஜுகேஷனில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இப்போ புதுசாக படிக்கணும், நிறைய நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், சைட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படின்றது ரொம்ப அப்லிஃப்ட்மெண்ட்டுக்குரிய ஒரு லெவலாக இருக்கும். ஸோ உங்களுடைய நாலேஜ் பெருகும் போது வேற என்னங்க வேணும், அங்கே இன்ட்ரெஸ்ட்ன்றது டெவலப் ஆகுது. அதனால கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் எதுவுமே இல்லை. திருமணம் அப்படின்னு வரும்போது மட்டும் ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கணும். ரொம்ப எச்சரிக்கை அப்படின்றதுக்கு இந்த மாசம் வேண்டாமே அப்படின்றது, பொண்ணு பார்க்கறதோ அல்ல ஜாதகம் பார்க்கறதோ எதுவுமே இப்ப வேண்டாமேன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா 7ல் செவ்வாய் கேது இருக்கும் போது நீங்க எப்படிப்பட்ட அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் பார்த்தாலும் தவறுதலான வரதுக்கு வாய்ப்புகளோ அல்லது உங்களுக்கு கொடுக்கிற ஜாதகங்கள் தப்பான ஜாதகங்கள் அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால திருமண முயற்சி இந்த ஒரு மாசம் மட்டும் தள்ளி வச்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியம். அதே மாதிரி என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு, இனி ஒரு 2-3 மாசத்துல கல்யாணம் அப்படின்றவங்க கூட இப்போ உங்களுக்குள்ள ஃப்ரிக்ஷன் வர்றதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்பு. நான் ஒன்று சொன்னா அவன் ஒன்று சொல்றா, கேட்கவே இல்லை. சின்ன சின்ன விஷயம் கூட மனசு நிரடும். 9 மணிக்கு வான்னு சொன்னா 10:30 மணிக்கு வரா, லேட்டானா என்ன ஆச்சுன்னு கேட்கறா, அதனால எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம், இந்த பையன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அங்க பிரச்சனை வர்றதுக்கும், அண்ட் உங்களால் உங்க 2 பேருக்கும் பிரச்சனை வரும், பிளஸ் கூட இருக்கிறவங்களாலையும் பிரச்சனை வரும்.
அதே மாதிரி சொந்தங்களாலும் பந்தங்களாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். தாய் தந்தையினால வராதுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பொதுவாகவே கும்பராசி வந்து ரிசர்ச்சர்ஸ், ஸோ அவங்க வந்து இது ராங் ரிசர்ச் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தயவு செஞ்சு வேண்டாம். என்கேஜ்மெண்ட் ஆகி கல்யாணம் ஆனவங்க கூட கொஞ்சம் இந்த மாதம் ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கிறது வைக்கிறது, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் நீங்கள் வரக்கூடிய ஃபியான்சி மேலே இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா சூப்பர். இவங்கெல்லாம் கூட தப்பிச்சிருவாங்க. இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்குன்றவங்க நிறைய தப்பாக புரிதலுக்கு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இப்போ கல்யாணம் ஆயிருக்கவங்க லைக் 1 or 2 months கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு எனக்கு இந்த ஆள் வேண்டவே வேண்டாம், எனக்கு இந்த பொண்ணு வேண்டவே வேண்டாம், இவ ரொம்பவே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸுக்கு தயவு செஞ்சு போயிடாதீங்க. எக்கச்சக்கமா பார்க்குறோம், புரியவே மாட்டேங்குது. 10 நாள் 20 நாள் 1 மாசத்துலலாம் டிவோர்ஸ்ன்னு அப்ளை பண்றதுக்கு என்ன இருக்கு? எப்படி ஒரு குடும்பத்தை புரிஞ்சுக்க முடியும், ஒரு மனிதரை எப்படி புரிஞ்சுக்க முடியும்ன்ற ஒரு அமைப்பு தயவு செஞ்சு நீங்க உங்க மனசுக்குள்ள வச்சுட்டு இந்த மாசத்தை அந்த மாதிரி ஃப்ரிக்ஷன் ஏற்படாம பார்த்துக்கிறது உங்க கையில் இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கடன் அப்படின்ற விஷயத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. தேவையானது 1க்கு 10 தடவை யோசிச்சு அதுக்கப்புறம் நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. உங்களுக்கு லோன் கூப்பிட்டு கொடுத்தாலும் இப்ப அது தேவையா, அதை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்றத நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். குடும்பத்தார் இடத்தில் தயவு செஞ்சு, குடும்பத்தாருன்னா உங்களுடைய அண்ணா அக்கா தங்கச்சி இவங்க கிட்ட எல்லாம் தயவு செஞ்சு நீங்க வட்டிக்கு பணம் வாங்கி எந்த ஒரு செயல்பாடும் வேண்டாம். வட்டியே இல்லை, அவங்ககிட்ட பணம் நிறைய இருக்கு கொடுக்குறாங்க, நீ யூஸ் பண்ணிக்கோப்பா அப்படின்னா கூட இந்த மாசம் அக்செப்ட் பண்ணாம இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா தேவையில்லாம அவங்க கேட்கும்போது இப்போ வாங்கின பணம் மேபி 3 வருஷம் கழிச்சு அவங்க கேட்கும்போது கூட உங்களை கொடுக்காம செய்ய வச்சிடும். ஏன்னா 3ஆம் வீட்டு அதிபதி அப்படின்றது செவ்வாய், அந்த செவ்வாய் தான் கேதுவோடு இருக்கு, போய் லாக் ஆயிடுவீங்க. ஸோ இளைய சகோதர சகோதரிகளிடத்திலோட சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதோ செய்கிறதோ அவங்களுக்கு கருத்து சொல்கிறதோ அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் தள்ளி வச்சிடுங்க. அப்படி இல்லாட்டி தேவையில்லாத கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொழில் சம்பந்தமான விஷயத்தில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எதில் அப்படின்னா வாக்கு கொடுக்கறதுல எச்சரிக்கையாக இருக்கணும். 2ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கார் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுலையுமே நிதானம் வேணும். நீங்கள் எவ்வளவோ சாதிச்சிருக்கலாம், எவ்வளவோ நீங்கள் மேலே போயிருக்கலாம், பட் இப்போ நீங்கள் பேசுறது உங்க குடும்பத்தார் இடத்திலும் நீங்க நம்பி யாருக்கெல்லாம் வாக்கு கொடுத்திருக்கீங்களோ அது செய்ய முடியாத ஒரு தருணத்துக்கு கொண்டு போயிடும். ஸோ அதனால வாக்கு கொடுத்தல் அப்படின்றது வேண்டவே வேண்டாம். முடிகிற அளவுக்கு செய்வேன் அப்படின்றது. எந்த அளவுக்கு நான் வேண்டான்னு சொல்றேன்னா, இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஒருத்தரோட பையனுக்கு வேலையே கிடைக்காம இருக்கலாம், இந்த பக்கம் இந்த ஃப்ரெண்ட் வந்து இந்த மாதிரி ஜாப் தெரிஞ்ச பையன் வேணும்னு உங்ககிட்ட சொல்லலாம். ஸோ உங்க 2 பேரையும் நல்ல மனசோட லிங்க் பண்றது ரியலி குட், பண்ணுங்க. ஆனா என்ன சொல்லணும் அப்படின்னா, அப்பா எனக்கு இந்த அவங்க அப்பாவும் தெரியும், ஆனா இந்த பையனை சரியா தெரியாது, நீ என்ன வேணுமோ கேட்டுக்கோ, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட வந்தே நிக்க கூடாது, அந்த அளவுக்கு நீ பாத்துக்கோன்னு சொல்லி 2 பேர்த்தையும் சொல்லிட்டு தான் ப்ரொசீட் பண்ணுமே ஒழிய, நான் இருக்கேன் அப்படின்றத நீங்க சொன்னீங்க அப்படின்னா நீங்க இருக்கீங்கன்றதுக்காக நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியதும் செலவுகள் தேவையில்லாம பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுடுவீங்க. அரசு சம்பந்தமான வழியில இப்போ ஒத்துழைப்புகள் கிடைப்பது மிகவும் மிகவும் கஷ்டம். உங்களுடைய சுய ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருந்ததுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா இப்போ அதுக்குண்டான முயற்சிகள், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ ஒரு சைட் போடுறது வைக்கிறது அந்த மாதிரி விஷயத்துலலாம் கேர்ஃபுல்லாக இருங்க. ரியல் எஸ்டேட் நடத்துகிறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். டாக்குமெண்டேஷனில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது எந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, கவர்மெண்ட் கட்ட வேண்டிய பில்ஸ், டாக்ஸஸ், எலக்ட்ரிசிட்டி பில் கூட தயவு செஞ்சு கிளியராக நீங்கள் கட்டிடுங்க. 10ஆம் தேதியோட முடியுது அப்படின்னா 5ஆம் தேதியோட முடியுது அப்படின்றது நீங்கள் ஞாபகம் வச்சு கட்டிடுங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அரசு ஆவணங்கள் எது எடுத்துகிட்டு போனாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி இப்போ ஆன்லைன் ஸ்கேம்குள்ளெல்லாம் மாட்டுறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுலலாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் பேங்க் சம்மந்தமான டீலிங்ஸ் பண்ணும்போதும் கூட கரெக்டாக நீங்கள் பண்ணிங்களா வச்சிங்களான்னு பார்த்துக்கோங்க. இப்போ தேவையில்லாமல் உங்கள் மேலே சார்ஜஸ் வர்றதுக்கு எக்கச்சக்கமான சான்சஸ் இருக்குது. ஸோ கவர்மெண்ட், பேங்க்கு, உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இவங்களோடலாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இதை மட்டும் இருந்துட்டீங்க அப்படின்னா மற்ற விஷயங்கள் எல்லாமே சூப்பர் 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 சூப்பர்
சூப்பர் டூப்பராக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் அனுபவித்து ப்ரொசீட் பண்ணிக்கணும். ராகு உங்கள் மேலேயே இருந்தாலும் குருனுடைய பார்வை இருக்குன்றது மிகப்பெரிய சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். உங்களுடைய ஆரோக்கியத்தில் காலு, பாதம், மசில்ஸு, லிகமெண்ட்ஸு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு, காலில் அடிபடுறதுக்கு, ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டக்குன்னு குதிக்கிறது, படி தாண்டி குதிக்கிறது அப்படின்ற விஷயமெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. குடும்பத்தில் தாய் தந்தையர் வேற, குடும்பம்னு வரும்போது நீங்கள் மற்றவங்களோட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்கன்னா மற்றது எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. ஸோ உங்களுக்கு உண்டான வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம். தான தர்மம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். அதாவது கால் இல்லாதவங்க, முடியாதவங்க அப்படின்றவங்களுக்கு நீங்கள் என்ன உதவி உங்களால் முடியுமோ அது நீங்கள் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அண்ட் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேளுங்க, சொல்லுங்க. லக்ஷ்மி நரசிம்மனுடைய வழிபாடு ரொம்ப 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 முக்கியம். ஹனுமனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய சந்திராஷ்டம நாட்களில் ரொம்ப ரொம்ப நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுடைய சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்றது 4ஆம் தேதி 7:35 காலையிலிருந்து 6ஆம் தேதி 8:06 சாயங்காலம் வரைக்கும் இருக்கு. அந்த காலகட்டத்திலலாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மாட்டிக்காமல் இருந்துட்டீங்கன்னா போதுமானது. மற்றபடி பெரிய பயம், பாதிப்பு அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஸோ இது மிக்சடான பலன், பட் நிறைய பாசிட்டிவ் தான். லிட்டில் காஷன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.